ஸ்கூல் போற பொண்ண உங்க 2 பேத்துக்கு நடுவுல உட்கார வச்சியா? என்னலே சொல்ற? நடந்துதான்டா சொல்றேன். என்ன? நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அதுக்கப்புறம் அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூல்ல விட்டு அண்ணத்தையும் வீட்டுல விட்டு வரதுக்குள்ள என் பிறந்த நாளே முடிஞ்சு போச்சுடா. எப்பா பிறந்த நாள் அன்னைக்கு நான் ஒரு ஷேர் ஆட்டோ டிரைவர் மாதிரி ஆயிட்டேன்டா. ஏண்டா டேய், அவளை ஒரு 100 ரூபா கொடுத்து ஆட்டோ ஏத்தி அமிச்சிருந்தேன்னு வையேன், நானும் பார்ட்டிலாம் கொண்டாடி என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்திருப்பேனா? எல்லாத்தையும் கேட்டுட்டா போடா. என்னண்ணே நீ 100 ரூபா கொடுத்தா அங்க ஆட்டோக்கார வர போறான். அது தெரியாம அண்ணத்தை வண்டியில ஏத்தி விட்டேன். அப்ப சார் தான் ஏத்தி விட்டீங்களோ ஐடியா பண்ணி? ஐயோ அண்ணே, வண்டி செயின் வந்துருச்சு, அதனால உன் கூட அமுச்சு வச்சேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணலனே, சத்தியம்னே. அப்போ சரி. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அமையாதுனே. வாழ்க்கையோட கடைசி காலத்துல ஒரு ஈசி சேர்ல உட்கார்ந்து ஹாயா கடந்து வந்த பாதையை அசை போடும் போது அதுல ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாம் சிலதெல்லாம் ஞாபகத்துல இருக்க வேணாமா? இதெல்லாம் அந்த மாதிரி விஷயம்னே. எங்க உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. இதே மாதிரி உன் பிறந்த நாள் அன்னைக்கு அண்ணன் உன் பொண்டாட்டியா இங்க வந்து வீட்டுல இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரீயா உன்னோட பிறந்த நாளை கொண்டாட முடியுமா? அப்பதான் வேலை வந்திருக்கும், உனக்கு டென்ஷனா இருக்கும். அப்புறம் பிறந்த நாள் வந்ததே உனக்கு ஞாபகம் இருக்காதுனே. அண்ணமா ஞாபகப்படுத்தி சொன்னாதான் உண்டு. இப்பவே என்ஜாய் பண்ணுனே. தப்புதான்டா, தப்புதான். நீ கூப்பிட்டதுக்கு நின்னு பேசணும் பாத்தியா? தப்புதான். பேசாம போயிடுறா. உன் அப்பன மாதிரி லட்சர ஆரம்பிச்சிடாரா. தெரியாம நீ கூப்பிட்டதுக்கு பேசிட்டா. போயிடுறா. இல்லனே, நான் சொல்றது கேளுனே. போடா. பா பாத்தியார் மாதிரி பேசினே இருக்கிறான்.